வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிப்பன் பக்கோடா. ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் மொறுன்னு எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ இது மாதிரி நம்ம பலகாரத்துக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு, அதை நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். அதை சலித்து எடுத்துக்கலாம். எப்போ நம்ம பலகாரம் செஞ்சாலும் நல்ல மாவை சலித்து எடுத்துக்கணும். 2 கப்பு பச்சரிசி மாவு, 1 கப்பு கடலை மாவு. இதில் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அது மாதிரி மிக்சியில் ஃபைனாக அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். அதையும் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சலித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அது 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவில் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படி இது மாதிரி நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா செய்யக்கூடிய அச்சை நம்ம இந்த குழலில் சேர்த்துட்டோம். இப்போ இதில் உள் பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம ஒரு தரமும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு தான் உள்ளே சேர்த்து புழியணும். அப்போ தான் நல்லா வரும். நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு ஒரு தரமும் நம்ம மூடி வச்சிடணும். மாவு காயாத இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே திருப்பி போடணும். நல்லா இந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கி 2 பக்கமும் நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி எடுத்துடணும். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கோம். இப்போ இது எவ்வளோ மொறுன்னு வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்படி தொட்டாலே உடையுது பாருங்கள், இவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நம்ம வெண்ணெய் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே கிறிஸ்பாக மொறுன்னு வந்திருக்கு. ஹார்டாகவும் இருந்ததுன்னா உங்களால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி அப்படி தொட்டால் அப்படி உடையணும். அவ்வளோ சாஃப்டாக மொறுன்னு இருக்கணும். பிகினர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன குறிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். நம்ம தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமாக செய்யக்கூடிய இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.